இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த உலகத்துல உள்ள எல்லா வினோதமான விஷயங்களும் எனக்கு தெரியும். இனி என்ன ஆச்சரியப்படுத்துறதுக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா அது ஒருவேளை தப்பா இருக்கலாம். ஏன்னா இந்த உலகம் பல மர்மங்களால நிறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த பூமியை பத்தின பல விஷயங்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு. அதுல சில விஷயங்களை அறிவியலால கூட விளக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் இப்படிப்பட்ட பல வீடியோக்கள் இன்டர்நெட்ல வெளிவந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த வீடியோல உள்ள மர்மத்தை யாருமே தீர்த்து வைக்கல. சொல்ல போனா இந்த மாதிரி சம்பவங்களை கேமரால ரெக்கார்ட் பண்ணலனா யாரும் நம்பிருக்க கூட மாட்டாங்க. சோ கைஸ், இன்னைக்கான நம்ம வீடியோல இப்படிப்பட்ட வினோதமான சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். கேமரால பதிவான இந்த காட்சிகள் கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்தும். அதோட இந்த மாதிரி வீடியோ பார்க்கிறதுக்கு எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிளேன்ஸும் ஹெலிகாப்டர்ஸும் இன்னைக்கு சயின்ஸோட டெக்னாலஜி மூலமா ரொம்ப ஈஸியா வானத்துல பறக்குதுங்க. ஆனா இதுங்க பறக்கிறதுக்கும் சில விஷயங்கள் தேவைப்படுது. உதாரணமா பிளேன்ஸ் பறக்கிறதுக்கு அதோட 2 பக்க என்ஜின்கள் தேவை. அதே மாதிரி ஹெலிகாப்டர்ஸ் பறக்கிறதுக்கு அது மேல உள்ள பிளேட்ஸ் உதவி பண்ணுது. பிளேட் சுத்தலனா ஹெலிகாப்டர்னால பறக்க முடியாது. ஆனா நீங்க இந்த வீடியோல பாக்குற ஹெலிகாப்டர் தரையில இருந்து டேக் ஆஃப் ஆனாலும் அதோட பிளேட் கொஞ்சம் கூட சுத்தல. இது ஈர்ப்பு விசையோட தத்துவத்துக்கு முற்றிலும் எதிரா இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கும்போது நீங்களும் ரொம்ப ஆச்சரியப்படலாம். ஆனா பார்க்க மாயாஜாலமாய் தெரியுற இந்த வீடியோல எந்த ஒரு மர்மமும் கிடையாது. இதுக்கு பின்னாடியும் சயின்ஸ் தான் இருக்கு. இந்த ஹெலிகாப்டரை ரெக்கார்ட் பண்ண கேமராமேன் வீடியோவோட FPS-ஐயும் அதாவது ஃப்ரேம் பெர் செகண்டையும் ஹெலிகாப்டரோட பிளேட் சுத்துற ஸ்பீடையும் மேட்ச் பண்ணி இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அதனால பிளேட் சுத்துறது நம்ம கண்ணுக்கு தெரியல. அதாவது ஹெலிகாப்டர் ஒரே இடத்துல ஃப்ரீஸ் ஆன மாதிரி தெரியுது. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ மக்களை ரொம்பவே பயமுறுத்துச்சு. இதுல காட்டேரி மாதிரி தெரியுற ஒரு மர பொம்மையை யாரோ ஒரு ஆள் கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போறாரு. ஆனா இது நிஜ வாழ்க்கையில சாத்தியமாகிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்ல. இந்த வீடியோல நம்ம ஒரு பொம்மையை பாக்குறோம். அது சின்ன புள்ள மாதிரி மத்தவங்க கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து போகுது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பொம்மையோட காஸ்டியூம்ல ஏதாவது ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தை தான் இப்படி நடந்து போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த ஃபுட்டேஜை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இது ஒன்னும் காஸ்டியூம் கிடையாது. இது உண்மையான மர பொம்மை தான். அதோட இந்த பொம்மையோட ட்ரெஸ்குள்ளேயும் எதுவுமே இல்ல. அதாவது நடக்கிறதுக்கு தேவையான எந்த மெக்கானிக்கல் பார்ட்ஸும் இல்ல. ஆனா வெறும் மரக்கட்டையால செய்யப்பட்ட ஒரு பொம்மையால எப்படி நடக்க முடியும்? இது இன்னமும் கூட பல பேருக்கு குழப்பமா தான் இருக்கு. ஒருவேளை இது உண்மையான ஹாண்டட் ஆளா இருக்குமா, இல்லைன்னா இதுக்கு பின்னாடி ஏதாவது மர்மம் இருக்குமான்னு யாருக்கும் சரியா தெரியல. நீங்க பாக்குற இந்த வீடியோவை 2016 வருஷம் ரெக்கார்ட் பண்ணாங்க. இதை பார்த்தா வானத்துல சுத்திக்கிட்டு இருந்த மேகங்கள் திடீர்னு தரைக்கு வந்து காத்துல மிதந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அங்க இருந்த மக்கள் தரையில சுத்திக்கிட்டு இருந்த மேகங்களை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஆனா மேகங்கள் தரைக்கு வர்றது எப்படி சாத்தியமாகும்? அங்க இருந்த மக்கள் அதை மேகம்னு சொன்னாலும் உண்மையில அந்த உருவம் என்னன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. மேகங்களோட பண்புகளை பத்தி நாம பேசினா அது இவ்வளவு கீழேயும் வராது, இப்படி பஞ்சு மாதிரியும் பறக்காது. அதனால சில பேர் இது ஒரு விதமான கெமிக்கல் ஃபார்முலா, இது ஏதாச்சும் ஃபேக்டரியில இருந்து பறந்து இங்க வந்திருக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னும் சில பேர் இதை சயின்டிபிக் வெதர் கண்ட்ரோல் எக்ஸ்பெரிமெண்ட்னு நினைக்கிறாங்க. ஆனா நிஜத்துல இது என்னங்கிறது ஒரு புதிராவே இருக்கு. பல பேர் இந்த சம்பவம் தற்செயலா நடந்திருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவத்தை சவுதி அரேபியாலையும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இதுவும் பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட மேகம் மாதிரியே தெரியுது. இந்த வீடியோல ஒரு ஆள் அந்த மேகத்தை கையால டச் பண்றதையும் நீங்க பார்க்கலாம். ஆனா சவுதி அரேபியாவோட இந்த சம்பவத்தை பத்தி சொல்லணும்னா அந்த இடத்தை சுத்தி எந்த ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியும் இல்ல. சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன தோணுது? இது உண்மையில என்னவா இருக்கும்? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.黑东东在，这哪儿现在这个样子？ நீங்க எல்லாரும் பேய் பொம்மைகளை பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா சூனியம் பண்ற மந்திரவாதிங்க இப்படிப்பட்ட பொம்மைகளை தான் பயன்படுத்துறதா நாம கேள்விப்பட்டிருக்கோம். அதோட மற்ற பொருட்களை விட பொம்மைகள்ல தான் அதிகமான பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி பல ஹாண்டட் டால்ஸ் வீடியோவும் இன்டர்நெட்ல இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க பாக்குற இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி பல பேரை ஆச்சரியப்பட வச்சிருக்கு. இந்த வீடியோல தெரியுற பொம்மையை ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல பத்திரமா மூடி வச்சிருக்காங்க. ஆனா தினமும் ராத்திரி நேரத்துல அந்த பாக்ஸோட கதவு தானா திறந்துக்குது. அங்க இருந்தவங்களுக்கு இது கொஞ்சம் கூட புரியல. ராத்திரி நேரத்துல யார் அந்த கதவை ஓபன் பண்றாங்கன்னு ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்க ஒரு கேமராவை செட் பண்றாங்க. இது மூலமா அவங்க கதவு எப்படி ஓபன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க. ஆனா அடுத்த நாள் மக்கள் அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஏன்னா ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜ் ஸ்டார்டிங்ல நார்மலா தெரிஞ்சாலும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொம்மை தன்னோட கண்களை திறக்குது. அது மட்டும் இல்லாம பாக்ஸோட கதவும் தானா திறந்துக்குது. அதுக்கப்புறமா அந்த பொம்மையோட கண்களும் வாயும் அசைய தொடங்குது. அதாவது அந்த பொம்மை எதையோ சொல்ல முயற்சி பண்ற மாதிரி தெரியுது.
பேயை பத்தி நீங்க யார்கிட்டயாவது கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வெவ்வேறு கருத்துக்களை சொல்லுவாங்க. அதாவது சில பேர் பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க, இன்னும் சில பேர் நான் பேயை நேர்ல பார்த்திருக்கேன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு உருவம் கண்ணு முன்னாடி வந்தா யாரா இருந்தாலும் கண்டிப்பா பயப்படுவாங்க. இந்த வீடியோல நீங்க ஒரு டிவி ஷோரூமா பாக்குறீங்க. முதல்ல இந்த இடம் நார்மலா தெரியுது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க வச்சிருந்த ஒரு டிவில இருந்து பேய் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க ஒரு பொண்ணு கிளம்பி வெளியே வருது. இதை பார்த்துட்டு அங்க இருந்த எல்லாரும் அலறிக்கிட்டு ஓடுறாங்க. ஆனா அங்க இருந்தவங்களுக்கு இது ஒரு பிராங்க் ஷோன்னு தெரியல. இந்த வீடியோ பார்க்குற நீங்க ரிங்ஸ் மூவியை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இது ஃபேமஸான ஹாலிவுட் ஹரார் மூவி. இந்த படத்தோட ஒரு சீன்ல பேய் டிவில இருந்து வெளியே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி தான் இந்த பிராங்க் ஷோவையும் நடத்திருக்காங்க. Oh my god, கேர்லிங்கிற பொண்ணு ஒரு விசித்திரமான வீடியோவை வெப்சைட்ல அப்லோட் பண்ணாங்க. இந்த வீடியோவை 2 பொண்ணுங்க சேர்ந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு சமயத்துல இந்த பொண்ணுங்க தங்களோட வண்டியில டிரைவ் பண்ணி போகும்போது ஒரு பெரிய கல்லறை தோட்டம் அவங்க கண்ணில் பட்டிருக்கு. அவங்க அது வழியா போறாங்க. அப்போதைக்கு அந்த கல்லறையில பார்த்த சம்பவம் அந்த பொண்ணுங்க தப்பான இடத்துல நிக்கிறத புரிய வச்சிருக்கு. ஏன்னா பார்க்க வினோதமா தெரியுற ஒரு ஆள் அந்த இடத்துல ரொம்ப நேரமா ஒரு சவக்குழிய வெறும் கையால தோண்டிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த பொண்ணுங்க போன் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா நடந்த சம்பவம் உண்மையிலே விசித்திரமா தான் இருந்திருக்கு. ஏன்னா அந்த பொண்ணுங்க சவக்குழிய பாக்குறதுக்கும் அந்த ஆளை பத்தி தெரிஞ்சுக்கவும் பக்கத்துல போகும்போது அங்க வெறும் சவக்குழி மட்டும் தான் இருந்திருக்கு. அந்த விசித்திரமான ஆள் எங்க போனான்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க 2 பேரும் இதுக்கு மேல இங்க நிக்கிறது சரியில்லைன்னு சொல்லி வண்டி எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஓடிட்டாங்க. பல பேர் இப்படிப்பட்ட மர்மமான இடங்களை ஆவிகள் இல்லைன்னா ஆத்மாக்கள் தங்கி இருக்கிற வீடா நினைக்கிறாங்க. அதனால நம்ம இந்த வீடியோல பார்த்தது ஒரு ஆவியா இல்ல ஆத்மாவா இல்ல வேற ஏதாவது இருக்குமா? நீங்க பார்க்க போற இந்த வீடியோ பல பேரை யோசிக்க வச்சிருக்கு. இதுல ஒரு குளத்துல ஒரு மீன் நீந்துறத நாம பாக்குறோம். ஆனா அதோட முகம் கிட்டத்தட்ட ஒரு மனுஷன மாதிரியே இருக்கு. இந்த மீன் வைரலான பின்னாடி இது எந்த இடம்னு தெரிஞ்சுக்கிற முயற்சியில விஞ்ஞானிங்க இறங்கினாங்க. ரிசர்ச்சோட முடிவுல ஜப்பானை சேர்ந்த ஒரு கோவிலுக்கு பக்கத்துல இருந்த குளத்துல தான் இந்த மீனை முதன்னு வீடியோ எடுத்தது தெரிஞ்சிருக்கு. விஞ்ஞானிகளுக்கு இதை தவிர வேற எந்த தகவலும் அந்த மீனை பத்தி தெரியல. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு சபிக்கப்பட்ட மனுஷன்னு சொல்றாங்க. சாபத்தால அந்த மனுஷன் மீனோட வாழ்க்கையை வாழ்றதாவும் சொல்றாங்க. ஆனா இன்னும் சில பேர் இதை சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்றாங்க. இதுக்காக மனுஷனோட ஜீனையும் மீனோட ஜீனையும் இணைச்சு இந்த உயிரினத்தை உருவாக்குனதா நினைக்கிறாங்க. ஆனா சில வீடியோ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த மீனோட கண்ணையும் வாயையும் பாக்குறதுக்கு மனுஷனோட மூஞ்சி மாதிரி தெரிகிறது நம்மளோட கற்பனை இல்லூசன்னு சொல்றாங்க. ஏன்னா வாய்க்கு மேல தெரியுற 2 கருப்பு அடையாளம் கண்கள் மாதிரி தெரிஞ்சாலும் அது கண்ணு கிடையாது. அந்த மீனோட உண்மையான கண்கள் தலைக்கு பக்கவாட்டுல தான் அமைஞ்சிருக்கு. தாய்லாந்து சேர்ந்த ஒரு சின்ன ஊர்ல செப்டம்பர் 2018 வருஷம் ஒரு வீடியோ ரொம்ப பயங்கரமா வைரல் ஆச்சு. இந்த வீடியோல வெள்ளை துணி போட்டுக்கிட்டு நீளமான முடி இருக்கிற ஒரு வித்தியாசமான உயிரினம் வயல் கிட்ட நிக்கிற மாதிரி தெரியுது. அதோட அந்த உயிரினம் ஒரு காலை யூஸ் பண்ணி குதிச்சு ஓடுற மாதிரியும் தெரியுது. அந்த இடத்துல சேர்ந்த ஒரு உள்ளூர் ஆள் இந்த வயல் வழியா போகும்போது தன்னோட மொபைல்ல இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா சவுத் ஈஸ்ட் ஏசியாவோட பல நகரங்கள்ல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வீடியோவை பார்த்திருக்காங்க. அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தாய்லாந்தோட பண்டைய புத்தகங்கள்ல சொல்லப்பட்ட காங்கோங்கிற உயிரினமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இதோட உருவம் ரொம்ப பெருசா இருக்காது. அதோட இதுக்கு ஒரு கால் மட்டும்தான் இருந்திருக்கு. அதனால நடக்கிறதுக்கு பதிலா குதிச்சு போகுது. அது மட்டும் இல்லாம ராத்திரி நேரங்கள்ல மனுஷங்களை வேட்டையாடுறதாவும் சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்ற வார்த்தையில எவ்வளவு உண்மை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி இருந்தாலும் ராத்திரி நேரத்துல இப்படி ஒரு உருவத்தை பார்த்தா நீங்களும் கண்டிப்பா பயப்படுவீங்க. இந்த வீடியோவை கிரியேட் பண்ண எனக்கு 2 நாள் தேவைப்பட்டுச்சு. ஆனா நீங்க இதை லைக் பண்ண 1 செகண்ட் போதும். அதனால வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அதோட நம்ம பார்த்த அந்த வீடியோல எந்த வீடியோ ரொம்ப மர்மமா இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கேமரால சிக்கின பல விசித்திரமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க.